அது சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோட கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 23வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது விசுவாச அறிக்கையிடுகிறார். எப்படி விசுவாச அறிக்கைனா, கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை மேய்க்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு விசுவாச அறிக்கையாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சவுலால் தாவீதுக்கு அநேக உபத்திரங்கள். தாவீதை எப்படியாவது சவுல் தாவீதை எப்படியாவது கொல்லணுன்ட்டு வகை தேடி இருப்பான். ஆனாலும் கூட அவர் சொல்கிறாரு, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த பொல்லாத மனுஷருக்கு நான் பயப்பட மாட்டேன். மரண இருள்னா எப்போ நம்மளுக்கு என்ன நடக்குமோ திக்குன்னு தூக்கி போடும். ஐயோ, இப்போ சவுல் வருவானா, இங்கே வருவானா சவுல், அப்படி பயந்து கேபிலையும் வனாந்தரத்துலையும் தாவீது ஒளிஞ்சு கொண்டு இருக்கும்போது கூட சொல்கிறாரு, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரே என்னோட கூட இருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுன்றாரு. அது மாத்திரமல்ல, இவர் 150 சங்கீதத்துலேயும் அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்காரு, ஜெபிச்சிருக்காரு, அப்புறம் அறிக்கையிட்டிருக்காரு. இவருக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் கூட கர்த்தரை எக்காலத்தையும் சோத்தரிப்பின், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னுவார். அடுத்தப்பதா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னுவார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலும் தம்முடைய வல்லமையினாலும் எப்பேற்பட்ட சத்ரு கைக்கும் விடுதலையாக்கி கொடுக்க முடியும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.